ஆஸ்ட்ரோகிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இறையருளும், குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது, இஷ்டி காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இஷ்டி அப்படிங்கிற ஒரு நேரம் நமக்கு இருக்கு. இதை எப்படி பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப நாளா சில காரியங்கள் தடைப்படுது, தாமதமாகுது. இல்ல கோயிலுக்கு நீங்க கிளம்புறீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு தடை, தாமதங்கள் ஏற்படுது. ஏதாவது ஒரு பூஜை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த பூஜைக்கு நற்பலன்கள் கிடைக்கணும். ஒரு பரிகாரம் செய்யணும். இப்போ உங்கள ஜோதிடர்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பாங்க. இந்த பரிகாரத்த நீங்க செய்யணும். ஒரு ஹோமம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வீட்ல. இல்ல ஏதாவது ஆன்மீக சுற்றுலா போகணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி தெய்வீக, ஆன்மீக காரியங்கள செஞ்சு, நல்லா அதுல வெற்றி பெறணும்னு நீங்க நினைக்கிறீங்க. இதுக்கான நீங்க நாள தேர்ந்தெடுக்கும்போது, பலவிதமான குழப்பங்கள் வருது. இன்னைக்கு போலாமா? நாளைக்கு போலாமா? இந்த நாள் சரியா வருமா? அந்த நாள் சரியா வருமான்னு பலவிதமான குழப்பங்கள் நமக்கு இருக்கும். சரி, இப்போ இந்த ஒரு நாள நம்ம தேர்ந்தெடுக்கிறது மூலமா, இந்த மாரி குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும். அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி. அமாவாசை திதியா இருந்தாலும் சரி, பௌர்ணமி திதியா இருந்தாலும் சரி. அந்த இறுதி பகுதி, அத முடியக்கூடிய அந்த பகுதியில இருந்து ஆரம்பிச்சு, பிரதமை திதியின் முதல் 3 பகுதிகள். இந்த காலம் இஷ்டி காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இஷ்டி காலத்துல உங்களுக்கு தடையா இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் சரி, நீங்க ரொம்ப நாள் போகணும்னு நினைக்கிறீங்க. ஒரு ஆன்மீக சுற்றுலா, இல்ல பக்கத்துல இருக்க கோயிலுக்கு ஒரு பூஜை செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஏதோ ஒரு ஆன்மீக பணிகள நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க. அது தடை தாமதமா இருக்கு அப்படின்னாலும் சரி, இல்ல உங்க வீட்ல உங்க குடும்பம் சார்ந்த ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நீங்க செய்யணும்னு நினைச்சாலும் சரி, இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்தும்போது, நமக்கு தேவர்களோட அருளாசியானது நிறைய கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சுபமான நேரம் தான் இந்த இஷ்டி காலம். இது பிரதமையில வருதே அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட தேவையில்ல. ஏன் அப்படின்னா, இத நம்ம முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்த பணிகளுக்கு பயன்படுத்தும்போது, நம்ம சாதாரண நாட்கள்ல செய்யக்கூடிய பணிகளை விட, இது சிறப்பான பலன்களை நமக்கு தரக்கூடியதா இருக்கும். குறிப்பா சொல்லப்போனா, இப்போ தியானம் செய்யறது, மந்திரம் பழக மந்திரம் சொல்ல ஆரம்பிக்க போறோம். மந்திரங்கள பயிற்சி பண்ண போறோம். நெறைய கத்துக்க போறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே தானம் செய்யலாம், ஹோமம் செய்யலாம், வழிபாடுகள், ஆன்மீக சுற்றுலா, புனித யாத்திரை மேற்கொள்றது, இந்த மாதிரியான எல்லா பணிகளுக்குமே இந்த இஷ்டி காலத்தை பயன்படுத்தலாம். மிகவும் நற்பலன்கள் கிடைக்கும். தேவர்களோட அருளாசி நமக்கு கிடைக்கும். முயற்சி செஞ்சு பாருங்க. சிவாய நம. நன்றி. வணக்கம்.